இன்றைக்கி நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி காய வச்சு பார்த்தா மதியம் வெயிலாக கொஞ்சம் லைட்டாக தூத்தல் விழுந்துச்சு. அதோட அம்மட்டை எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி என்னென்னு தெரியல, நல்லா பயங்கரமான தலைவலி. எனக்கு தலைவலினா 2 ரீசன் தான். ஒன்று, ரொம்ப டென்ஷன் ஆகி கோவப்பட்டால் தலைவலிக்கும், இல்லைனா அநியாயத்துக்கு பசிச்சா தான் தலைவலிக்கும். ஆனால் இன்றைக்கி ஏன் தலைவலிச்சிச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் எவ்வளோ தலைவலிச்சாலும் இந்த ஃபோன் பார்க்குறதுல மட்டும் தான் நம்ம குறைச்சல் வச்சுக்கவே மாட்டேன். ஃபோனை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா ஃபோன் பண்ணாலாம், நைட் நான் தோசை ஊற்ற போகிறேன்னு சொன்னேன். அதோட நானும் ஓடி போய் மாவு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சோயா பீன்ஸ் கூட்டு தான் சும்மா தக்காளி தொக்கு மாதிரி வச்சு அதில் இந்த சோயா பீன்ஸுமே போடுவேன். செல்வாக்கு இது பிடிக்காது, எனக்கும் இதோட ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் என்னைக்காவது தோணுனா மட்டும்தான் சமைப்பேன். நமக்கு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாலாம் செய்ய தெரியாது, ஏதோ சுமாராக தோசை கழிச்சு சாப்பிட்லாம் அப்படி தான் இருந்தது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லைட்டாக நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டு தோசை ஊற்றியாச்சு. புது மாவாக இருக்கும் போல் தோசை ஒன்றும் ஒழுங்காக வரல. சரி பரவாயில்ல, நைட்டு வயிறு இருந்தால் சரி அப்படின்னு சாப்பிட்டுட்டு நெயில் பாலிஷ் வைக்கலான் இருந்தேன். கலர் கலராக வைக்கலான்னு தான் உட்காந்தேன். பட் என்னமோ தெரியல, எனக்கு அந்த ரெட் கலர்னால் கொஞ்சம் இஷ்டம். அது பார்த்ததுமே கொஞ்சம் பிடிக்குமா, சரி ரெட் கலரே வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நந்தகுமார், பாண்டித்துரை, ஓஷன், வர்ஷா, விக்னேஷ் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.